போன வருஷம் லான்ச் ஆன H20 ஒரு டீசெண்டான ஃபோன். நல்லா ஸ்லீக்காக லைட் வெயிட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்ல இன்டர்னல்ஸ் கொடுத்துருந்தாலும் ப்ரைஸை ரீசனபிளாக வச்சுருந்தாங்க. நான் டெஸ்ட் பண்ண பீரியடில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த H20க்கு இப்போ ஃபாலோ அப்பாக மோட்டோரோலா எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இந்த மோட்டோரோலா H30. இந்த ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ரெகுலராக நம்ம மற்ற மோட்டோரோலா ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரியே இங்கேயும் அதே டிப்பிக்கலான ப்ளூ மோட்டோரோலா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ள H30 ஃபோன் இருக்குது. ஸோ இதை முதல்ல வெளியில் எடுப்போம், அந்த கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டான சாஃப்ட் கேஸ், மோட்டோ எல்லா ஃபோன்ஸ்க்குமே கொடுக்குற மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த இன்சர்ட், இதில் முதல்ல ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் ரெகுலர் லீஃப்லெட்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட் அதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்து ஒரு சார்ஜிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள், இது USB Type A to Type C. ஃபைனலாக சார்ஜிங் பிரேக், மோட்டோரோலா ஒரு 33 வாட் டர்போ சார்ஜர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்க்ரீனில் உள்ள ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம். கைஸ், இப்போ H30லையும் H20 மாதிரியே ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் H30 தான் வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் 5G ஃபோன். 6.79mm திக்னஸ், 155 கிராம் வெயிட், ஆனாலும் 4020 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. H20 யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கல பேட்டரி ஒரு நாள் மாடரேட் யூஸ்க்கு தாங்கணும். பட் அப்படியே தேவை இருந்தாலும் குவிக் டாப் அப்ஸ்க்கு 33 வாட் டர்போ சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆயிருக்கு. சரி, இப்போ பில்ட் அண்ட் டிசைனுக்கு வருவோம். ஃபோன் இவ்வளோ லைட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேக் பிளாஸ்டிக். G52ல் பார்த்த மாதிரியே மோட்டோ இங்கேயும் ஒரு PMMA ஃபினிஷ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஒரு பிளாஸ்டிக் ப்ளஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே பிளாஸ்டிக் தான், பட் ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் கம்மியாக பிக்கப் ஆனும், ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த டிசைன் ஒரு மாதிரி பாக்ஸியாக இருக்குது. சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது ரொம்பவே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் பர்சனலாக இந்த மாதிரி பாக்ஸி டிசைன்ஸ் சூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கும் இது யூஸ் பண்ணையில் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் வெயிட்டும் ரொம்ப கம்மி, ப்ளஸ் அந்த திக்னஸும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. இங்கே 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது மீட்டியர் கிரே, ஒரு ஆரோரா க்ரீனும் ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் USB Type C போர்ட், பிரைமரி ஸ்பீக்கரும் மைக்ரோஃபோனும், அது கூட ஒரு சிம் ட்ரே. இங்கே 2 5G சிம்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஆனால் மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. H30 ப்ரோவில் பார்த்த மாதிரியே இங்கேயும் 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G பேண்ட் சப்போர்ட்டுங்கிறது மோட்டோரோலாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அந்த H30 ப்ரோ மாதிரியே இந்த ஃபோன்லையும் IP52 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு மலையில் டக்குன்னு ஃபோனை யூஸ் பண்ணணும்னா பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு ஏரியாவில் இந்த ஃபோன் H30 ப்ரோவோட ஆக்சுவலாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். H30 ப்ரோவில் ஒரு சைட் மவுண்டட் ஸ்கேனர் அந்த பவர் கீக்குள்ளே பில்ட்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே அண்டர் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஸ்கேனர் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. அதுலேயும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செல்ஃபீஸ்னு வரையில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சில காம்படிஷன் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் 4K 30 FPS வீடியோ செல்ஃபி கேமராஸ் வச்சு எடுக்கலாம். ரியர் கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர், இது ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். டக்குன்னு ஆஃபீஸை சுற்றி எடுத்த சாம்பிள்ஸை வச்சு பார்க்கையில் இமேஜஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. டீட்டெயில்டாக நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. செகண்டரி கேமரா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இங்கே கலர்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ வெர்ஷனில் பார்த்த மாதிரியே இந்த அல்ட்ரா வைட் கேமராக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். 3வது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 3 கேமரா இருக்குன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான மோட்டோ சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் எதிர்பார்க்குறது, ஸ்பாட் கலர், சினிமாட்டோகிராஃப், டியூவல் கேப்சர், அதெல்லாம் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. சாஃப்ட்வேர் பற்றி பேசையில் MyUI 3.0ல் ரன் ஆகிட்டு இருக்குது. இது Android 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது ஒரு ஸ்கின் தான், பட் மோட்டோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அப்படியே எதுவும் மாற்றாமல் ஸ்டாக்காகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில மோட்டோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ சாப் அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, டபுள் ட்விஸ்ட் கேமராவை லான்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோ, பீக் டிஸ்பிளே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாத்தையும் ஒரே ஆப்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் நல்லாவே க்ளீனாக இருக்குது. ஸோ பிக்சல் ஃபோன் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் நல்லா ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மோட்டோ ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் பற்றி பேசையில் Android 13, Android 14 ரெண்டுத்துக்குமே கேரண்டீடாக அப்டேட்ஸ் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸும் இந்த ஃபோனுக்கு கிடைக்கணும். எனிவேஸ், அதெல்லாம் ஃபியூச்சர். இன்றைக்கி தேதிக்கே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்தது. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. இந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே ப்ளஸ் 360 Hz டச் சாம்பிளிங் இருக்கிறதும் இந்த ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தா இது ஒரு 6.5 இன்ச் பேனல், Gorilla Glass 3ஆல் கவர் ஆகிருக்கு. 10-bit p-oled டிஸ்பிளே, நல்லா பிரைட்டான தரமான பேனல், கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. DC டிமிங் 144 Hzலையும் சப்போர்ட் பண்ணுது.
இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே ப்ளஸ் ஸ்டெரியோ ஆடியோ அவுட்புட், இங்கே இயர்பீஸும் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகிறதுனால ஸ்டெரியோ ஆடியோ அவுட்புட் இருக்குது. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கேமிங்னு பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. ஏன்னா உள்ள ஸ்னாப்ட்ராகன் 778G ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன ஜென்ரேஷன் 778Gயோட பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது, பட் இன்னமும் ஒரு கேப்பபிள் சிப்செட்னு சொல்லலாம். ரேம் இந்த தடவை LPDDR5 6 இல்லை 8GB, ஸ்டோரேஜ் 128GB UMCP. ஸோ ஸ்பீட் வந்து UFS 2.1ஓட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். இதெல்லாம் சரி, ரேட் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா H20 இந்தியாவில் 30,000 லான்ச் ஆச்சு. இப்போ 28க்கு அவைலபிளாக இருக்குது. H30 28க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, 2,000 பேங்க் ஆஃபர்ஸோட, அட்லீஸ்ட் இனிஷியலி. இப்போ ஒரு ஸ்லிம்மாக லைட்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸோட, அதாவது டே டு டே டாஸ்க்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு நினச்சாலும் லேக் ஆகாமல் ஸ்டட்டர் ஆகாமல் இருக்கிற ஒரு ஃபோன் வேணும், அப்பப்போ கொஞ்சம் கேம்ஸ் ஆடினாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. பட் இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் என்ன டீட்டெயில்டாக பார்ப்போம். இல்லை மேபி ஃபுல் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக கம்பேரிசனுக்கு வேணாலும் போகலாம். ஒரு Vivo V23 இல்லைனா OnePlus Nord 2T இந்த மாதிரி ஏதாவது ஃபோன்ஸோட இந்த ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை டேரெக்டாக ஃபுல் ரிவ்யூக்கு போயிடுவோமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி அந்த வீடியோவை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day.